ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு கப் பொட்டுக்கடலையை வச்சு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நம்ம அடுப்பே யூஸ் பண்ணாமல் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது இந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை இல்லாமல் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல இந்த ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நான் ஒரு பேனில் சேர்த்துடுறேன். ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையை நம்ம ரொம்ப வறுக்க தேவையில்லை. தொட்டு பார்த்தா நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். பொட்டுக்கடலையில் நல்லா சூடு ஏறியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை ரொம்ப சூடாலாம் இல்லை, லைட்டான சூடில் தான் இருக்குது. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப குறைப்பாக அரைக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டால் போதும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இந்த அரைச்ச பொட்டுக்கடலை மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடலையை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றா சேர்த்து அரைக்காதீங்க, தனித்தனியாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்ச சர்க்கரையை பொட்டுக்கடலை கூட சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 10லிருந்து 15 பாதாம் ஆட் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். நீங்கள் பாதாம் சேர்க்காமலேயே இதை பண்ணலாம். இந்த பாதாமுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைக்க வேண்டாம், நல்லா கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாதாமை வறுக்க தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் பல்ஸ் மோடில் ஒரு 4 பல்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பாதாமையும் நல்லா கோர்ஸ் கிரைண்ட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இங்கே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை உருக்கினா கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு வரும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கட்டியாக இருக்குது. இதை நம்ம பேனில் சேர்த்து இதை உருக்கிக்கலாம். இப்போ நான் இதை பேனில் சேர்த்துடுறேன். இந்த நெய்யை ரொம்ப காய்ச்ச வேண்டாம், உருக்கி மட்டும் எடுத்துக்கலாம். நம்மளோட நெய் அங்கே நல்லா உருகிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட நெய் நல்லா உருக்கியே இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க, சூடு பண்ண வேண்டாம். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வேணும் இல்லையா, உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணிங்க இல்லையா, அப்போவே ஏலக்காய் 2 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் இதில் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 4லிருந்து 5 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால நல்லா ஒரு வெனிலாவோட ஃப்ளேவர் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம உருக்கின நெய்யை இதில் ஆட் பண்ணிடலாம். நெய் லைட்டாக சூடாக இருக்கு இல்லையா, அதனால் நான் கரண்டியால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கைகளை யூஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த நெய்யே இதுக்கு தாராளமாக போதும், நீங்கள் அதிகமாகலாம் சேர்த்துறாதீங்க. நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையும் நெய்யும் சேர்ந்து நல்லா ஒன்று சேர கலந்து வந்துடும். இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம கையாலேயே கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விடும்போது அந்த சர்க்கரை நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையும் நெய்யும் நல்லா ஒன்று சேர்ந்து மாவுக்கு நல்ல ஒரு இலக்கம் கொடுக்கும். மாவு நல்லா இலகி வரும்போது நமக்கு எந்த ஷேப் பிடிக்கிறோமோ பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பசங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். இது பொட்டுக்கடலையில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி லட்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா லைட்டாக இதை இப்படி அழுத்திட்டு உள்ளே நம்ம இப்படி லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பேடா மாதிரி ரெடி ஆகிடும். இதில் பாதாமோ இல்லை முந்திரியோ நம்ம டெக்கரேஷனுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா கடைகளில் வாங்கின மாதிரியே இருக்கும்.
உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பீஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நெய் கம்மியாக இருந்தது அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது. நெய் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகள் நம்ம எந்த ஷேப்பில் செஞ்சு வச்சோமோ அந்த ஷேப்பில் அப்படியே இருக்காது. ஷேப் வந்து இலகி மாறிடும். அதனால் 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்மளோட பேடா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா பேடாக்களையும் உருட்டி எடுத்தாச்சு. இதில் நம்ம சென்டரில் டெக்கரேஷனுக்காக பாதாம் வச்சிடலாம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.